ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ட்ரை ஸ்வீட் ஆப்ரிகாட். இது வந்து ஹூபானி கூட சொல்லுவாங்க. இது வந்து இந்த ட்ரை ஆப்ரிகாட் வந்து நான் ஒரு 5 to 6 ஹவர்ஸு இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சா கூட பரவாயில்ல. ஸோ இப்போ இதை நான் ஊற வைக்க போகிறேன். சோக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை ஆப்ரிகான் வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன், சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் தனியாக, இந்த மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீட் வரும், அது தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ட்ரை ஆப்ரிகான் தனியாக எடுத்துட்டேன். அப்புறம் இந்த சீட்ஸும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சீட்ஸ் வந்து நான் இப்போ பிரேக் பண்ண போகிறேன். இது பிரேக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு பாதாம் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் எடுத்து நம்ம வந்து ஸ்வீட்க்கு வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த சீடு வந்து நான் பிரேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்களா, இது வந்து தோல் வந்துடும் வெளியே, உள்ளே வந்து பாதாம் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீடுக்குள்ளே வந்து பாதாம் மாதிரி வரும். ஸோ இந்த பாதாம் வந்து நம்ம வந்து ஸ்வீட்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சீடும் வந்து நம்ம நல்லா பிரேக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வரும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சீட்ஸ்குள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாதாம் மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் அந்த சீட்ஸில் இருக்கிற இந்த பாதாம் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், அந்த பிரேக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக பிரேக் பண்ணி நம்ம வந்து ஸ்வீட்டில் ஜஸ்ட்டு மேலே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ட்ரை ஆப்ரிகாட் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ 250 கிராமுக்கு 250 கிராம் சுகர் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது வந்து இந்த சோக் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் வந்து அதே வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சிரப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், சுகர் சிரப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து இந்த ஆப்ரிகாட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும். இப்போ வந்து நான் கேசரி கலர் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். லிட்டு கொஞ்சம் மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிரப் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்வீட் கூட நல்லா குக் ஆகிடுச்சு, ஆப்ரிகாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக வந்து இந்த காஜு முந்திரி ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதாம் மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக வந்து பிரேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க மேலே. ஃபைனலாக வந்து கோவா. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கோவா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோவா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டெலிஷியஸான டேஸ்டான ஸ்வீட் ஆப்ரிகாட் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.